Hi and welcome to Time Pass with me Vignesh Karthik. 9th annual Vijay Awards கூடிய சீக்கிரம் சென்னையில் நடக்க போகுது. டெய்லி அந்த எக்ஸைட்மென்ட் வந்து அப்படியே கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த விஜய் அவார்ட்ஸ்க்கு வந்து நாமினேஷன்லாம் எப்படி செலக்ட் பண்றாங்க இப்படி நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கு. இப்போ கிளியர் பண்றேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல இப்போ ஃபேவரட் ஃபிலிம் கேட்டகரி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ 2014 வந்து 205 ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த 205 ஃபிலிம்ஸையும் நான் வந்து டிஜிட்டல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படத்துக்குலாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க சில படத்துக்குலாம் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் காலேஜஸ்க்கு போய் இந்த விஸ்காம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் சினிமா பற்றி நிறைய தெரியும் அப்படின்றதுனால அவங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன மாதிரி படங்கள்லாம் பிடிக்குது, எந்த படம்லாம் நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஜூரிஸ் அவங்க வந்து அவங்களோட பர்சனல் ஒப்பீனியனில் எந்த படம்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா டிஜிட்டல் மீடியா, அப்புறம் காலேஜ், அப்புறம் ஜூரிஸ், இவங்க 3 பேரும் வந்து அவங்களோட கருத்துக்கள்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஃபேவரட் கேட்டகரி வந்து செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஹீரோஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காலேஜில் வந்து இந்த ஓட்டிங் ப்ரொசீஜர் எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களே பாருங்க. விஜய் டிவிலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஓட் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டெசிஷன் அண்ட் நல்ல ஒரு ஆப்ஷன் கூட. போன வருஷம் வந்து மூவிஸை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட் டைமாக 200 மூவிஸ்க்கு மேலே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து சேலஞ்சிங்கான மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா கோச்சடையான் வாஸ் அப்பீலிங். அப்புறம் தெகிடி வாஸ் நல்ல ஸ்க்ரீன் பிளே தெகிடியில் அண்ட் ஸ்டோரி நல்லா இருந்தது. நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில வருஷங்களாக வந்து ஹீரோயிசம் கமர்ஷியல் படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு யதார்த்தத்தை பிடிக்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ஜிகர்தண்டா, கோலி சோடா, சதுரங்க வேட்டை மாதிரி படங்கள்லாம் ரொம்ப கேஷுவல், அட் த சேம் டைம் லோ பட்ஜெட் இருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு படமாக பண்ணுறாங்க. ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்து, கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, அதை பொறுத்து அவனுக்கு மரியாதை, வேல்யூ எல்லாமே. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தா காமெடி மூணு எனக்கு ரொம்ப பிடிச்சது யாமிருக்க பயமாக நான் சொல்லுவேன். எனக்கு ஓட் போடணுன்னா யாமிருக்கமே காமெடிக்கும் ப்ளஸ் ஹாரர் ஃபிலிம்னா முக்கியமாக இதுக்கு தான் நான் ஓட் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி தான். ஏன்னா விவசாயத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியர்ஸோட கஷ்டத்தை வந்துலாம் சூப்பராக சொல்லியிருப்பார் வேல்ராஜ் சார். அவருக்கும் கண்டிப்பாக பெஸ்ட் டைரக்டர் அந்த கேட்டகரியில் அவரும் சொல்லலாம். அதுக்கப்புறம் மெட்ராஸ் படத்தை இயக்குனவர். மச்சான் சொல்லவே இல்ல, எனக்கு பொண்ணு பிறந்தா உன் பையனுக்கு தான்டா. அண்ட் பெஸ்ட்டு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஜிகர்தண்டாவில் பாபி சிம்ஹா சொல்லலாம். சூப்பர் ஆக்டிங், டோட்டல் டிஃப்ரெண்ட். ஒரு வில்லனுக்கு வழக்கமாக இருக்கிற அந்த ஒரு ஸ்டைல் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கை தட்டுற சத்தம், சிரிப்பு சத்தம் இதெல்லாம் கேட்கும் போதுல உடம்பெல்லாம் மாசு செஞ்சிருச்சு. அப்படியே ஒரு ஃபுல் அடிச்ச போத 2014 ரிலீஸ் ஆன குக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம்க்கு அப்புறம் இந்த அட்டகத்தி தினேஷ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. பாட்டு எல்லா பாட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே மெலோடி சாங், அதுக்கப்புறம் ஒரு சாங் மட்டும் ஃபோக் பீட்டில் இருக்கும். எல்லாமே நல்லா இருந்தது. பிசாசு படத்தில் வந்து நதி போகும் அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கோச்சடையான் இதயம் சாங் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மெட்ராஸில் காகித கப்பல், அப்புறம் விஐபியில் அம்மா சாங் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் நானும் வருவேன், கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். அந்த சாங், அந்த லிரிக்ஸ் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவ் ஆனது. அதுவும் இல்லாமல் ஜானகி அம்மா வாய்ஸ்ன்றதுனால அது ரொம்ப வேர்ல்ட் லெவலாக நல்லா இருந்தது. எங்கே போனா